விஜய் ரசிகர் அத்தனை பேரும் சொல்கிறாங்க, பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லை, எந்த அரசாங்கம் பாதுகாப்பாக இருந்திருக்கா, நம்ம விஜய் வந்தால் தான் பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. அது வேணால் உண்மையாக கூட இருக்கலாம். விஜய் சார் வந்தால் பெண்கள் பாதுகாப்பு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் 2015 எடுத்துக்கிற படம் எல்லாமே வந்து பெண்கள் ஆபாசம் இல்லாமல் படம் தான் அவர் எடுத்து ஓட்டிக்கிறார். மெயினாக கேட்க போனால் அவர் படம் பார்த்து தாங்க மக்களே கெட்டாங்க. எப்படி தெரியுமா? அவர் எடுக்கிற படம் எல்லாமே பார்த்தோன்னா, ஒரு பெரிய இடத்துல பொண்ணை தூக்கின்னு போவார், கல்யாணம் பண்ணுவார், எல்லாம் அரகுறை ட்ரெஸ்ஸு, அரகுறை பாட்டுக்கு எல்லாம் எதானா ஒரே ஒரு கருத்து. நம்ம சீமானா எல்லாம் படம் எடுத்தார், எப்படி எடுத்துக்கிறாரு? இல்லை விஜயகாந்த் ஐயா கூட படம் எடுத்துக்கிறார், எப்படி எடுத்துக்கிறாரு? 2000 எடுத்துக்கிற படத்தில் எதனா ஒரு கவர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கவர்ச்சி எதுனா இருக்கா? விஜய் சார் கவர்ச்சி இருக்குதான்ற கிடத்தவங்க கூட டீசெண்டாக கழுத்து வெளியும் தான் சார் குண்டி போட்டுன்னு போகிறான். யார் கஞ்சா பாதையில் போகிறவங்க கூட டீசெண்டாக கழுத்து வெளியும் குண்டி பேண்ட்டோட தான் சார் போகிறான். ஆனால் நம்ம பெண்கள் என்றைக்கான டீசெண்டாக வீதியில் போய்க்கிறாங்க. நீங்களே பாருங்கள், அவங்க அந்த லெக்கின் போடுறாங்களே, அந்த லெக்கின் போத்தானா ஒரு கலருக்கு தகுந்த மாதிரி லெக்கின் போட்டோன்னா அவங்க ட்ரெஸ்ஸு போட்டுங்கிறாங்களா போடலன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அப்போது ஒரு காமத்தை உருவாக்குறது ஆண்களா பெண்களா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஆடு மாடு கூட அதனுடைய உறுப்பு அதுங்க மறைச்சி தான் சார் விற்கிது சத்தியமாக. ஆனால் நம்மளுக்கு 6 அறிவு படித்த மக்கள் நம்ம எதானா ஒன்றுத்துக்காச்சும் நம்ம உருப்படியாக நம்ம மறைச்சி வைக்கிறோமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லி பாருங்கள். ஆண்கள் ஆபாசமாக போகிறாங்களா, பெண்கள் ஆபாசமாக போகிறாங்களா? ஆபாசன்றது என்ன மாடல் வேணால் ட்ரெஸ் போடு, வீட்டுக்குள்ளே தான் சார் இருக்கணும். சீமானையா சொல்லுவார் பார்த்தியா, எந்த ஒரு இதாக இருந்தாலும் டீசெண்டாக இருக்கணும் சார். புரிஞ்சுக்கங்க, யாரையும் கெடுக்கிறது இல்லை. நாம் மாறணும். முதல்ல சீமானையா சொன்ன மாதிரி நாம் முதல்ல மாறிக்கணும். மாறினா மட்டும்தான் நாடு வல்லரசு ஆக்க முடியும்.